بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய வல்லோன் ஹக்கு சுபஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனுடைய சலாத்தும் கருணையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களின் மீதும் அவர்களின் உத்தம தோழர்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிலே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக உன்னதமான மாதத்தில் நம்மையெல்லாம் அல்லாஹு தஆலா ஹயாத்தோடு வைத்து அவனுடைய தூதருடைய சொல்லையும் செயலையும் பேச கேட்கச் செய்திருக்கிறான். இதன் பொருட்டால் அல்லாஹ் தஆலானும் அனைத்து பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனபதியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரோடு இருக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்கமான மாதம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் பிறந்த மாதம். அதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இது மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூற வேண்டும். ஆனால் ஏனோ மக்கள் இந்த மாதத்தில் மட்டும் அதிகமாக நினைவு கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று பெருமானாரே கூறியிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் பார்க்கலாம். ஒரு நாயகத்தோழர் வந்து கேட்கிறார், நாயகமே, நான் திங்கட்கிழமை நோன்பு வைக்கலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒலித்து இஸ்னைன், திங்கட்கிழமை தான் நான் பிறந்தேன், அதனால் நீங்கள் நோன்பு வைங்க. அந்த நாயகத்தோழர் கேட்கும் பொழுது ரசூல்லா நோன்பு வைங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ரசூல்லா சொல்கிறாங்க, திங்கட்கிழமை தான் நான் பிறந்தேன், நீங்கள் நோன்பு வைங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற முகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாக கூறுகிறார்கள். பெருமானாரை பற்றியும் இந்த தீனுக்காக வேண்டி ஹிதுமத் செய்த அன்னாரின் தோழர்கள் பற்றியும் குர்ஆன் ஹதீஸில் நெடுக காண கிடக்கின்றன. அதிலே ஒரு சில விஷயங்களை நாம் இன்று நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தா அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதை யப்தகூன ஃபضலம் மினல்லாஹி வ ரிضவானா சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த உலகத்திற்கு ரஹ்மத் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான் குர்ஆனிலே. அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு மட்டும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத் என்று கூறவில்லை. சரி, மற்ற மக்களையும் சேர்த்து உலகத்தில் உள்ள மக்களுக்கு மட்டும் ரஹ்மத்தா என்றால் அதுவும் அல்ல. உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகள், பரப்பன, ஊர்வன, மிதப்பன, தாவர இனம் எல்லாவற்றிற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள். அவர்கள் இல்லாவிட்டால் இந்த அண்ட சராசரமே கிடையாது. அதை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறுகிறார்கள். அல்லாஹ் கூறுவதாக, லௌலாக லௌலாக லமா ஹலகுத்துல் அஃப்லாக், நாயகமே, நீங்கள் இல்லாவிட்டால் இந்த அண்ட சராசரத்தை நான் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இன்னைக்கு அவருடைய ரஹ்மத் இல்லாமல் உலகம் இயங்காது. பெருமானாருடைய பிரியம் இல்லாமல், அவர்கள் மீது முஹப்பத் வைக்காமல், அவர்களை பின்பற்றாமல், அவர்கள் சொன்ன விஷயங்களை நாம் எடுத்து நடக்காமல் எந்த ஒரு காரியமும் முழுமையடையாது. நம்முடைய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திலே அல்லாஹ் தடுத்த ஒரு கனியை சாப்பிட்டார்கள். அல்லாஹ் சொன்னா, இந்த கனியை சாப்பிடாதீங்க, இந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு தான் சொன்னான். அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. இன்னைக்கு அல்லாஹ் தடுத்த எத்தனையோ விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆதம் பாவா அந்த ஒரே ஒரு கனியை சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? ஆதம் அவ்வா ரெண்டு பேரையும் சொர்க்கத்திலிருந்து இறக்கி விட்டான். பலகாலம் திரிகிறார்கள். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். கேட்குறாங்க, அழுது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. முடிவாக இப்படி துவா செஞ்சாங்க,
யா அல்லாஹ் முஹம்மது நபியின் பொருட்டால் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. ரசூலுல்லாஹ் ஒன்றும் பிறக்கவே இல்லை. ஆதிபிதா ஆதம் அவங்க தான் முதல் மனிதர், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேர் தான் இருக்காங்க. முகமது நபி கடைசி நபி. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், இதுவரை நபியை நான் படைக்கவில்லை, பூமிக்கு அனுப்பவில்லை, ஆனால் முஹம்மது என்ற பெயரை சொல்லி நீங்க துஆ செஞ்சீங்களே, உங்களுக்கு முஹம்மதை பற்றி எப்படி தெரியும்? யா அல்லாஹ் சுவனத்திலே நான் இருக்கக்கூடிய நேரத்திலே உன்னுடைய பெயரோடு சேர்த்து முஹம்மது என்ற பெயரை நீ எழுதி வைத்திருந்தாய். உன் பெயர் பக்கத்துல ஒரு பெயர் இருக்குதுன்னா நிச்சயமா உனக்கு பிடிச்ச பெயரா தான் இருக்கணும். உனக்கு பிரியத்திற்கு உண்டான, உனக்கு நெருக்கத்திற்கு உண்டான ஒரு பெயரை தான் உன் பக்கத்துல எழுதியிருப்ப. அதனால இந்த பெயருடைய வசீலாவின் பொருட்டால் என்னுடைய பாவத்தை மன்னி என்று நான் கேட்டேன், நீ மன்னித்து விட்டாய் என்று ஆதம் நபி அவர்கள் கூறினார்கள். ஆதிபிதா ஆதம் அவர்களுக்கு அவருடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார். நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 950 ஆண்டுகள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து செய்து கிட்டத்தட்ட 80 நபர்கள் தான், 80 சொச்ச நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வருஷத்துக்கு ஒரு நபர் இஸ்லாத்துக்கு வந்திருந்தா கூட 950 பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா 80 சொச்ச அந்த நபர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரச்சாரம் செஞ்சு தாங்க முடியல. யா அல்லாஹ் நான் எங்கே செல்கிறேனோ, ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிறேனோ, கல்லை எடுத்து அடிக்கிறார்கள். யா அல்லாஹ் எனக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி சொல்லு. அல்லாஹ் தஆலா என்ன சொன்னானா, இனிமே நீ போய் பிரச்சாரம் செஞ்சா அவங்க கண்ணுக்கு நீ தெரிய மாட்ட, உன்னுடைய குரல் மட்டும்தான் போகும். அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் செஞ்சாங்க. ஏகத்துவ பிரச்சாரம் செய்யும் பொழுது நூஹ் நபியுடைய குரல் மட்டும்தான் கேட்கும், அவருடைய உருவம் தெரியாது மக்களுக்கு. எந்த பக்கம் இருந்து குரலுடைய அந்த சப்தம் வருகிறதோ அந்த பக்கம் கல்ல தூக்கி எறிஞ்சாங்களாம் மக்கள். ரொம்ப நொந்து போன நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உருவத்தை மறைத்து என்னுடைய சப்தத்தை மட்டும் நீ காட்டச் சொன்னாய், அதுவும் நடந்தது. ஆனால் என்னுடைய குரல் சென்ற திசையில் கல்லும் வந்தது. கடைசியா துஆ செஞ்சாங்க, ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தையாரா. 29ஆம் ஜுஸ்ல இந்த வசனம் வரும். அல்லாஹ் பூமியில எந்த ஒரு காஃபிரையும் நீ விட்டு வச்சிராத, எந்த ஒரு காஃபிரையும் விட்டு வைத்து விடாதே. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் அழித்தான். இன்று சென்னையில போன அந்த வெள்ளத்தை நம்ம பத்தி பேசிட்டு இருப்போம் பல வாரங்களா, கிட்டத்தட்ட 20 நாளா அந்த பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதிகபட்சமாக ஊருக்குள்ள 20 அடி வரை தண்ணி ஓடிச்சான் சென்னைக்குள்ள பல இடங்கள்ல. அந்த தண்ணியில நிறைய பேர் செத்துருக்காங்க, உள்ள நிறைய பணங்கள் கிடந்திருக்கு, ஆடு மாடு கோழி எல்லாமே அழிச்சிருச்சு. இந்த வெள்ளமே இப்படின்டா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த துஆவின் காரணமா அல்லாஹ் தஆலா மலையை அனுப்புனான் பாருங்க. சுபஹானல்லாஹ், ஜூத் என்ற மலையே முங்குச்சான். மலையே முங்கியது, எல்லா மக்களும் அழிக்கப்பட்டார்கள். யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்கவில்லையோ அவர்கள் மலை மீது ஏறியும் கூட இறந்தார்கள். நூஹ் நபியுடைய மனைவி இந்த மலை என்ன காப்பாத்துன்னு சொன்னாங்க, மலை காப்பாற்றவில்லை, மழை அழித்தது அவர்களை. மலை மீது ஏறியும் கூட அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ரூஹுடைய பாக்கியத்தை கொடுக்கவில்லை. அல்லாஹ் தஆலா அடுத்தபடியா நூஹ் நபிட்ட சொன்னானா, நூஹே நீங்க மண்பாண்டம் செய்யுங்க அப்படின்னு சொன்னான். நூஹ் நபியும் அல்லாஹ் தஆலா கேட்டுதான் பல நாட்கள் உட்கார்ந்து மண்பாண்டம் செய்ய ஆரம்பிச்சாங்க. செஞ்சு செஞ்சு நல்லா வச்சிருக்கும் போது அல்லாஹ் தஆலா சொன்னானா, நூஹே இந்த மண்பாண்டத்தை ஃபுல்லா உடைச்சிருங்க அப்படின்னு சொன்னானா. நூஹ் நபிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. எத்தனை நாளா கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இத்தனை மண்பாண்டத்தை நான் செஞ்சு உட்கார, யா அல்லாஹ் இதை அழிக்க சொல்றியே. அல்லாஹ் தஆலா சொன்னானா, இத்தனை ஆண்டு காலமாக அவர்களை படைத்து பரிபக்குவப்படுத்தி சாப்பாடு கொடுத்து இதெல்லாம் வச்சிருக்க, நீ அசால்ட்டா அழிக்க சொன்ன பாத்தியா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு பொருளை உருவாக்குவது சிரமம், ஆனா அதே பொருளை அழிப்பது மிக இலகு. அல்லாஹ் தஆலா சொன்னானா, பின்னால் ஒரு நபி வருவார், அந்த நபியை எல்லா மக்களும் வதைப்பார்கள், இஸ்லாத்தை ஏற்காத மக்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக ஒரு நபரை கூட அவர் என்ன செய்ய மாட்டாரு, சாபமிட மாட்டார், யாரெல்லாம் இவங்களை அழிச்சிருன்னு சொல்ல மாட்டார். மாறாக எப்படி தெரியுமா சொல்வாரு, ரப்பி இவர்களை மன்னித்து விடு, ரப்பே இவர்களை மன்னித்து விடு, இவர்கள் திருந்தாவிட்டால் இவருக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயம் திருந்தும் என்று கேட்பார் என்று அல்லாஹ் தஆலா நூஹ் நபிக்கு சொன்னான். பெருமானாருடைய குணம் அந்த மாதிரி இருந்துச்சு. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபிகள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன மஅஹு அஷித்தா அலல் குஃபார்,
இந்த நாயகத்தோடு இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களுடைய தன்மை என்ன தெரியுமா? காபிர்கள் மீது கடுமையாக இருப்பார்கள். எந்த அளவுக்குண்டா, புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் இப்படி பதிவு செய்யப்படுது. அபு ஆமிர் யுத்த களத்தில் இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது எதிரி அவங்களுடைய தோல் புஜத்தை அப்படியே வெட்டிட்டான். வெட்டின உடனே அலறிக்கிட்டு அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவருடைய அண்ணன் பையன் ஒருத்தர் வர்றாங்க, அவர் ஒரு சஹாபி. யா அம்மி, உங்களுக்கு என்ன ஆச்சு? அப்ப அவங்க சொன்னாங்க, இந்தா என்ன அவன் வெட்டிட்டான்ப்பா, தோல் புஜத்தில் வெட்டிட்டான், ரொம்ப வேதனையா இருக்கு. வேமா போனாங்க. போன உடனே கத்தி எடுத்து அவனை கொன்னுட்டு சொன்னாங்க, யா அம்மி கத்தலஹுல்லா, அல்லாஹ்வுடைய விரோதியை அல்லாஹ் கொன்று விட்டான். வெட்டினது இந்த சஹாபி. நீங்க நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆளை வென்று ஜெயிச்சுட்டா, நான் ஜெயிச்சுட்டேன்ப்பா, அந்த நான்ற அகந்தை வரும் பாத்தீங்களா, அனானியத். இப்லீஸ்க்கு அந்த தன்மை இருக்க போய் தான் அல்லாஹ் தஆலா தூக்கி எறிஞ்சிட்டான். அல்லாஹ் தஆலா கேட்டானா, ஆதம் நபியை சஜ்தா செய்யாத காரணம் என்னான்னு கேட்கும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை, ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன். என்னை நெருப்பால் படைத்தாய், ஆதமை மண்ணால் படைத்தாய். நெருப்பை எரிச்சா நெருப்பு மேலதான் எரியும், மண்ணை போட்டா மண் கீழே தான் போகும். அதனால் நான் உயர்ந்தவன், அனானியத். நான் என்ற அகந்தை இருந்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா சைத்தான சொர்க்கத்துல இருந்து தூக்கி எரிஞ்சு விட்டான். அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட சம்பவம். அப்ப அந்த சஹாபி அந்த எதிரியை கொன்றவுடன் சொன்ன வார்த்தை, கத்தலஹுல்லா, அல்லாஹ் அந்த விரோதியை கொன்று விட்டான். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வாசகம், வல்லதீன மஅஹு அஷித்தா அலல் குஃபார், நாயக தோழர்கள் காபிர்கள் மீது கடுமையாக இருப்பார்கள். ருஹமாஉ பைனஹும், ஆனால் சஹாபாக்களுக்கு மத்தியில், முஸ்லிம்களுக்கு மத்தியில் சஹாபாக்கள் கருணையோடு கிருபையோடு நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ரொம்பவும் பாச பிணைப்போடு இருப்பார்கள். அதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியின் மீது எந்த அளவு பிரியம் வச்சிருக்காங்க அப்படின்றா, ஒருத்தவங்க ரொம்ப பசியா இருந்தாங்களாம், சாப்பாடே இல்லையா. அப்ப என்ன செஞ்சாங்க, பக்கத்து வீட்டுக்காருக்கு சாப்பாடு தூக்கி கொடுத்தாங்க. என்னை விட இவர் ரொம்ப பசியா இருக்கார், இவர் சாப்பிடட்டும். அந்த வாங்கினவர் என்ன செஞ்சாரா, நம்மளை விட பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப பசியா இருக்கான்னு அடுத்த ஆள் கொடுத்தாங்களாம். அந்த வாங்கினவர் மூணாவது என்ன செஞ்சாரா, நாலாவது நபர் கொடுத்தாங்களாம். அந்த சாப்பாடு 7 நபர்களிடம் சுற்றி யார் முத கொடுத்தாரோ அவர் கைக்கே வந்துருச்சு சாப்பாடு. இது சஹாபாக்களுடைய தன்மை, தங்களுக்கு மத்தியில் கருணையோடு கிருபையோடு நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன், சஹாபாக்களை எப்ப பார்த்தாலும் ருக்கு சுஜூதுடைய நிலைமையில் தொழுகையில் தான் இருப்பார்கள் பெரும்பான்மையான நேரங்களில் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா, சீமாகும் ஃபீ உஜூஹிஹிம், அவர்களுக்குண்டான அடையாளம் அவருடைய நெற்றியிலே இருக்கும், அவருடைய முகங்களிலே இருக்கும். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அவருடைய அடையாளம் என்னங்க, இந்த நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த தழும்பு. இன்னைக்கு ஒரு நபருக்கு அடையாளம் கேட்டா என்ன சொல்லுவாங்க, இந்த பாய் வீட்டுக்கு போகணுங்க, எந்த பக்கமா போறது? ஒரு பிராமினுடைய தெருவில் ஒரு பாய் இருந்தாராம், குடியிருந்தாராம். எந்த வீட்டில் தண்ணி ஒழிக்காம வீடு கூட்டாம அப்படியே மூடின கதவு அப்படியே சாத்தினாப்புலே இருக்குதோ அந்த வீடு தான் பாய் வீடு. கிட்டத்தட்ட அந்த தெருவில் 50 வீடு இருந்துச்சு. 49 வீடு பிராமின்ஸ். எல்லாருமே காலையில் விளையாடுமா எந்திரிச்சு என்ன செய்வாங்க, வீடெல்லாம் நல்லா கூட்டி வாசத்தொழிச்சு சாணியை மொழிகி வச்சிருப்பாங்க, கோலம் போட்டு வச்சிருப்பாரு. ஆனா நம்ம முஸ்லீம் பாய் என்ன செஞ்சிருக்காரு, தூங்கிட்டே இருக்காரு. கரெக்டா போனோன்னு யார்ட்டையும் கேட்கல, அடையாளமே கேட்கல, கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்முடைய அடையாளம் இதுதான். ஆனா அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுடைய அடையாளத்தை பத்தி சொல்லும்போது சீமாகும் ஃபீ உஜூஹிஹிம், அவர்களுடைய அடையாளம் நெற்றியிலே பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். தௌராத்திலையும் இஞ்சியிலும் இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை பத்தி? சஹாபாக்களை பற்றி. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதையும் சொல்றான். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாயக தோழர்களும் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் புகழப்பட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முறையாக இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி சஃபா அந்த மலையிலே ஏறி சொல்கிறார்கள். எல்லா சமுதாயத்தையும் கூப்பிட்டு சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் பொழுது எல்லா சமுதாயம் வந்துச்சு. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரை படை உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா?
அவங்க சொன்னாங்க, நிச்சயமா நம்புவோம். காரணம், இதுவரைக்கும் நீங்க எங்கள்கிட்ட பொய் சொன்னதே கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த வசனத்தை சொல்றான், ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி. நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்பு 40 ஆண்டுகள் உங்கள் மத்தியிலே நான் வாழ்ந்திருக்கிறேன். அந்த 40 ஆண்டு வாழ்க்கையில் ஒரு சோடையை காட்ட முடியுமா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. என் நபி பட்டம் கிடைச்சதுக்கு பின்னாடி நபிக்கு தகுந்த வாழ்க்கை வேற, பரிசுத்தமா இருக்கும். இந்த நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்பு உண்டான வாழ்க்கை பாத்தீங்களா, அது எப்படி வேண்டா இருக்கலாம்ல. காபிர்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் வாழ்றாங்க, எப்படி வேண்டா வாழ்ந்திருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, தன்னை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை எடுத்து காட்டுறாங்க. இதற்கு முன்பாக நான் வாழ்ந்திருக்கிறேன், அதிலே என்னுடைய விஷயத்தில் ஏதாவது ஒரு குறையை நீங்க சொல்லுங்க. 40 ஆண்டு காலம் உங்களோட நான் வாழ்ந்திருக்கேன், ஏன் என்ன ஏத்துக்கிற மாட்டீங்க? நீங்க நம்ம சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில ஒரு குறை இல்லை, நீ சொல்லி காட்டுப்பா, சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு வழியில் பிசகுதல் ஏற்பட்டு இருக்கும். இன்னைக்கு கல்யாணத்துல கூட துஆ செய்யும் பொழுது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றும் அவருடைய துணைவியர்கள் போன்றும் நீங்க வாழுங்க அப்படின்னு துஆ செய்றாங்க அஜத்துமாரு. இன்னைக்கு யாராவது என்னை போன்று நீ வாழ் அப்படி சொல்ல முடியுமா? இந்த டாக்டரை போன்று நீ வாழ் சொல்ல முடியுமா? இந்த வக்கீல மாதிரி நீ வாழ் சொல்ல முடியுமா? இந்த மருத்துவரை போன்று வாழ் சொல்ல முடியுமா? ஆரம்ப வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கும்? இன்னைக்கு அவர் யோக்கியனாகவோ நல்லவராகவோ இருந்திருக்க கூடும். ஆனால் முன்பு உண்டான வாழ்க்கை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்ததோ சொல்றாங்க. என்னுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கப்பா, 40 ஆண்டு காலத்துல நான் என்னப்பா செஞ்சிருக்கேன். காபிர்கள்ட்ட வாங்கின பேரு அமீன் சித்திக், நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்ற பெயரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய குணத்தை பற்றி சொல்லும் பொழுது, இன்னக லஅலா குலுகின் அதீம், மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள் நாயகமே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஒரு தடவை சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், முஷ்ரிக்கீன்களுடைய தொல்லை தாங்க முடியல, உதுஉ அலல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்கீன்களுக்கு ஆப்போசிட்டா நீங்க துஆ செய்யுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னீ லம் உபஅஸ் லஆனன், சபிக்க கூடியவனாக நான் அனுப்பப்படவில்லை. இன்னமா புஇஸ்து ரஹ்மத்தன், நான் ரஹ்மத்தாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ல, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகத்தார்களுக்கு ரஹ்மத்தாக கிடைத்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு அவங்க இல்லாட்டினா நம்ம முஸ்லிமா இருந்திருக்க மாட்டோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேர். நம்முடைய 5 தலைமுறைக்கு முன்னாடி நம்முடைய தாத்தாவுடைய பேர் என்னவா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் சஹாபா பெருமக்கள் வந்து இங்க இஸ்லாத்தை என்ன செஞ்சாங்க, பரப்புனாங்க. அது வரைக்கும் என்னவா இருந்தோம், நம்முடைய கொள்கை என்ன, நம்முடைய தீன் என்னவாக இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ இல்லாவிட்டால், யா அல்லாஹ் இவர்களை அழித்து விடு என்று கேட்டிருந்தால், அங்கு இருக்கக்கூடிய எல்லா காபிர்களையும் அல்லாஹ் தஆலா அழித்திருப்பான். இங்கு பிறக்கக்கூடிய நபர்கள் எப்படிதான் பிறந்திருப்பாங்க, அப்படித்தான் இருந்திருப்பாங்க. சஹாபாக்கள் அவங்க மாறி இருக்க மாட்டாங்க, அவங்க தீனை கொண்டு இங்க வந்திருக்க மாட்டாங்க, நம்ம முஸ்லீமா மாறி இருக்க மாட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ, மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள் நாயகமே. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வரும் பொழுது ஆயிஷா நாயி தூங்குறாங்க, படுத்திருக்காங்க. இது ஆயிஷா நாயை சொல்றாங்க, வன்ன அன்னி கது ரகத்து, நான் விரிப்புல தூங்கிட்டீன்னு ரசூலா நினைச்சுக்கிட்டாங்க, ஆனா நான் தூங்கல, படுத்துவே இருந்தேன். இரவு நேரம் உள்ள வந்தாங்க, என் பக்கத்துல உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தவங்க ஆயிஷா அப்படின்னு எழுப்ப கூட மனசு வரல, தூக்கம் கெட்டு போயிடும். குணத்தை பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆளு வீட்டுல 12 மணிக்கு போவாரு, கதவை தட்டுவாரு, எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு வைங்க, என்ன இவ்வளவு சோம்பரையா, உனக்கு 12 மணிக்கு என்ன தூக்க வேண்டி கிடக்கு, 12 மணிக்கு தூங்காம என்ன செய்வாங்க? அப்போ ஒரு எத்தேத்துவார் உள்ள போன உடனே, அங்கிட்டு போய் படு அப்படின்ட்டு. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட கூட இல்லை, பக்கத்துலதான் உட்கார்ந்தாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, என் பக்கத்துல உட்கார்றாங்க, எனக்கு தெரியுது, நான் பாக்குறேன். சும்மன் தஅல ருவைதா வஅகத ரிதாஹு ருவைதா வஃபதகல் பாப ருவைதா வகரஜ ருவைதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெல்லமா எந்திரிச்சு தன்னுடைய செருப்பை அணிஞ்சாங்க, மெல்லமா தன்னுடைய மேலாடையை எடுத்து மேல போட்டுக்கிட்டாங்க, மெல்லமா கதவை திறந்தாங்க, மெல்லமா வெளியே போயிட்டாங்க. பூனையை விட சப்தம் இல்லாம. நான் வீட்டில் வரக்கூடிய பூனை வரக்கூடிய சப்தம் யாருக்கும் தெரியாது, அதனுடைய காலடி சப்தம். எவ்வளவு ஒசரத்துல இருந்து குதிச்சாலும் கூட பொருள் கீழே விழுந்தாத்தே பூனை வந்திருக்குன்னு தெரியுமே தவிர அதனுடைய காலடி சப்தத்தை நம்மால் உணர முடியாது. அதை விட மென்மையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இனிய மனைவியின்
தூக்கம் கெட்டக்கூடாதுண்டு மெல்லமா எந்திரிச்சு செருப்பு போடுறது கூட தெரியலன்னு சொல்றாங்க ஆயிஷா நாய். ருவைதா ருவைதா ருவைதா, மென்மையாக மெதுவாக அழகாக, கண்டே பிடிக்க முடியல. நான் தூங்கியிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு போனது நான் தூங்காம இருக்க போய் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன அழகான குணம்னு பாருங்க. இன்னைக்கு மனைவிட்ட நம்மளுக்கு அந்த மாதிரி குணத்தோட நம்ம நடந்துக்கிறோமா? அழகிய முன்மாதிரி, லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லா உஸ்வத்துன் ஹசனான்னு சொல்றோமே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நமக்கு அழகிய ரோல் மாடல், த கிரேட்டஸ்ட் ரோல் மாடல் இன் த ஹோல் வேர்ல்டு அப்படின்னு சொல்றான். உலகத்திலேயே சூப்பர் ரோல் மாடல், அழகிய முன்மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா அது மாதிரி நம்ம மனைவியோட, நம்முடைய சொந்தக்காரங்களோட, நம்முடைய நண்பர்களோட, தாய் தந்தையோட நடந்துக்கிறோமா? நடந்துக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். ஏன்? கட்டின மனைவி நம்ம பேச்சை கேட்டுட்டே ஆகணும்னு நினைச்ச வார்த்தையை பேசுறோம், நினைச்சபடி அடிக்கிறோம். குழந்தைய கூட அந்த அளவுக்கு கொஞ்சிறது கிடையாது. இன்னைக்கு ரசூல்லா விட பிஸியான ஆள் உலகத்துல காட்ட முடியுமா? 11 மனைவியோடு வாழ்ந்தவர்கள். பெருமானாருக்கு மனைவிமார்களில் 5ஆவதாக வாக்கப்பட்டவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹ். அவருடைய முந்தைய கணவருக்கு பிறந்தவர் பெயர் உமர். குழந்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, சொல்றாங்க, யா உமர் குல் பி யமீனிக், உனது வலது கரத்தால் உண்ணுவீராக, வலது கரத்தில் சாப்பிடுப்பா. சம்மில்லா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுப்பா. குல் யலீக், பக்கத்துல உள்ள சாப்பாடு சாப்பிடப்பா, நடுவுல உள்ள சாப்பாடு எடுக்காதப்பா. ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு அடிய போட்டு சொல்லி தர்றோம். குழந்தைகளுடைய பண்பு அடிச்சு சொல்லி கொடுத்தோண்டா மன விரக்தி அடையும். இன்னைக்கு ஒரு குழந்தை ஓடிக்கிட்டு இருக்கு, போற வழியில கல்லு தடிக்கு கீழே விழுந்துருச்சு, கீழே விழுந்த குழந்தைய இப்படித்தான் ஓடி போய் விழுவியான்னு நறுக்கு ஒரு மிதி மிதிப்போம். என்ன தூக்கி விடுறதுக்கு ஆளே இல்லையா இந்த உலகத்துல? இந்த உலகமே இப்படித்தானா? குழந்தை நினைக்குமா நினைக்காதா? விழுந்த குழந்தை ஓடி பிடிச்சி விளையாண்டாதாங்க அது பேர் குழந்தை. அல்லாமா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 13 வயசுல பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாடம் நடத்தும் பொழுது 13 வயசு தான், தஃப்சீர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுக்குள்ள 8ஆம் கிளாஸ் படிக்கிற வயசு. நடத்தும் பொழுது தலையில இருக்கக்கூடிய அந்த தலப்பாக கழட்டி வச்சிருக்காங்க கீழே. 2 சிட்டுக்குருவி விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அந்த குருவியை பார்த்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொப்பியை தூக்கி அப்படியே அந்த குருவியை பிடிச்சிட்டாங்களாம். பெரும் பெரும் ஆலிம்கள்லாம் உட்காந்து ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய பாடத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. கவனிக்கும் பொழுது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அப்படியே பார்க்குறாங்க, என்னடா எல்லாரும் ஒரு சைஸா பார்க்குறாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, இவ்வளோ பெரிய ஆலிமா இருந்துக்கிட்டு குருவியோட விளையாடுறாரேன்னு நீங்க பார்க்குறீங்களா? அஸ்ஸபிய்யு ஸபிய்யுன் வலவ் கான இப்ன நபியின், குழந்தை குழந்தை தான், அது நபியுடைய குழந்தையா இருந்தாலும் குழந்தை குழந்தை தான். ஏன் யூசுப் நபி குழந்தையா இருக்கும்போது காட்டில் போய் விளையாடலையா? நான் என்ன நபியா? நபியே குழந்தையா இருக்கும்போது விளையாண்டு இருக்கும்போது நான் ஏன் விளையாடக்கூடாது? என் வயசு என்னாச்சு? அப்ப குழந்தை எந்த தன்மையில இருக்குமோ அதோடு விட்டுவிட வேண்டும். ஹராமான செயலை செய்யும் பொழுது, உடலுக்கு ஆபத்து தரக்கூடிய செயலை செய்யும் பொழுது கண்டிக்க வேண்டும். அது எந்த முறையில் கண்டிக்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த முறையில் கண்டிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்தா மரியாதை கலந்த பயம் இருக்கும், மரியாதை கலந்த பயம். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானாருக்கு நேராக நின்று நான் ஒரு முறை கூட நின்று பேசியதில்லை. ஒரு தடவை அப்படி நிக்கலான்னு போனேன், நேரா நின்று மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். நம்மளை பார்த்தா பயப்படக்கூடிய குழந்தைகள் தான் இருக்காங்க, அல்லது நம்மளை பார்த்தா மேல வந்து விழுந்து நம்ம மேல அசிங்கம் பண்ணக்கூடிய குழந்தைகளாத்தே இருக்காங்க. ரெண்டுக்கும் மத்தியில நடுத்தரமான ஒரு பக்குவத்தை நாம் அடைந்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? எல்லா இடத்துலையும் பார்த்தா சுபஹானல்லாஹ். பெருமானாரை பற்றி அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆயிஷா நாய் சொல்றாங்க, கான குலுகுல் குர்ஆன், அவருடைய குணமே குர்ஆனா தான் இருந்துச்சு அப்படின்னு ஆயிஷா நாய் சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, 10 ஆண்டு காலம் கூடயே இருந்து வேலை பார்த்திருக்கேன். நான் சின்ன பையனா இருக்கும்போது போனது, 10 வருஷமா அவங்களுக்கு ஹிதுமத் பண்ணிருக்கேன், பணிவிட செஞ்சிருக்கேன். ஒரு தடவை கூட என்ன திட்டினது கிடையாது, சீ ஏன் இதை செஞ்சேன்னு சொன்னது கிடையாது. நம்முடைய வாழ்க்கை அந்த மாதிரி அமையணுங்க. மனைவி மக்களோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை, சஹாக்களோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை. அறிஞர் பெர்னாட் ஷா சொன்னார், 3 நபர்களிடம் நீங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள். முதலாவது உங்களுடைய மனைவியோடு நீங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள். தர்க்கம் செஞ்சீங்கன்னா சாப்பாடு இல்லாமல் போயிடும். நீங்கள் சண்டை ஓட்டிருப்பீங்க, பார்த்தா வெளியே போய் கடையில் போய் சாப்பிட்டா அப்படின்றோம், அசால்ட்டா சொல்லி போடும்.
இப்ப பெர்னார்ட் சொன்னார், முதலாவது உன்னுடைய மனைவியிடம் நீ தர்க்கம் செய்யாதே, இரண்டாவது உன்னுடைய நண்பனோடு தர்க்கம் செய்யாதே, நண்பனோடு தர்க்கம் செய்தால் உன்னுடைய நட்பு கெட்டுவிடும், மூன்றாவது உன்னுடைய அண்டை வீட்டிலே அல்லது பக்கத்திலே இருக்கக்கூடிய பைத்தியக்காரன்ட்ட மட்டும் நீ விவாதம் செஞ்சிடாத. பைத்தியக்காரன்ட்ட நீ விவாதம் செஞ்சா அவன் பைத்தியமா நீ பைத்தியமான்னு வித்தியாசம் தெரியாது பார்க்கிறவனுக்கு. என்னடா அவனும் பேசிக்கிட்டு இருக்கான் இவனும் பேசிக்கிட்டு இருக்கான், யாரா பைத்தியம்னு பார்க்கிறவனுக்கு மூணாவது இருக்கக்கூடிய மனுஷனுக்கு தெரியாம போயிடும். இந்த மூன்று நபரிடம் விவாதம் செய்வதை தவிர்ந்து கொள் என்று அறிஞர் பெர்னார்ட் ஷா சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி அறிஞர் பெர்னார்ட் ஷா சொன்ன விஷயம், தி பெஸ்ட் ரிலிஜியன் இஸ் இஸ்லாம். உலகத்திலேயே அற்புதமான மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான். ஆனால் முஸ்லிம்கள் ரொம்ப ஒஸ்ட்னு சொன்னார். அற்புதமான மார்க்கம் இஸ்லாம், அதை தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த மக்கள் இஸ்லாமியர்கள் கேடு கட்டவர்கள், இஸ்லாத்தை பின்பற்றி நடக்காதவர்கள். இங்க குளம் இருக்கு, குளத்துல தாமரை இருக்கு, தாமரையில தேன் இருக்கு, பக்கத்துல தவளையும் இருக்குது. எங்கிருந்தோ வரக்கூடிய தேனிக்கு தெரியும் இந்த தாமரையில தேன் இருக்குன்னு, பக்கத்துல இருக்கக்கூடிய தவளைக்கு தெரியாது. பக்கத்துல இருக்கக்கூடிய தவளை தாமரையில போய் தேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இன்று நம்முடைய குர்ஆன் குர்ஆன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நமக்கு அருகாமையில் குர்ஆன் இருக்கிறது, தாமரை என்ற குர்ஆனுக்கு அருகாமையில் தவளை என்ற இஸ்லாமியர்கள் இருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய அந்த மதுரம் நமக்கு தெரியவில்லை. எங்கிருந்தோ வரக்கூடிய கிறிஸ்தவனும் யூதனும் அந்த தாமரைக்குள் இருக்கக்கூடிய அந்த மகரந்தத்தை அந்த இனிப்பை சுவைத்துக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அடுத்தால் சொல்லி நம்ம விளங்க வேண்டியதா இருக்கு ரசூலுல்லாஹ் பத்தி. அந்த அறிஞர் சொன்னார் இந்த அறிஞர் சொன்னார்னா உட்கார்ந்து கேட்போம், அடே அவரே ரசூலுல்லாஹ் பத்தி சொன்னாங்களா, கேட்டதோட முடிஞ்சு, இந்த மஜ்லிஸோட முடிஞ்சு. சுபஹானல்லாஹ், எடுத்து செயல்படுத்தக்கூடிய நபர்கள் சொற்பமான நபர்களா தான் இருக்காங்க. அதனாலதான் அறிஞர் பெர்னார்ட் சொன்னாரு, தி பெஸ்ட் ரிலிஜியன் இஸ் இஸ்லாம். இஸ்லாம் தான் அற்புதமான மார்க்கம். ஆனால் இஸ்லாமியர்கள் அதை பின்பற்றுவது கிடையாது. ஒரு நபர் சொன்னார், யூத பெண்மணி ஒருவர் சொன்னார், நாங்கள் அழியக்கூடியவர்கள் தான். எப்பொழுது தெரியுமா? இந்த ஜும்மாக்கு வந்த கூட்டம் ஃபஜ்ருக்கு வரும் பொழுது. ஜும்மாக்கு வந்த கூட்டம் என்னைக்கு ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு வருதோ அன்னைக்கு இஸ்லாமியர்கள் விழித்துக் கொண்டார்கள், நாங்கள் அழிந்து விடுவோம் என்று ஒரு யூத பெண்மணி சொன்னால் அது நிதர்சனமான உண்மையாகத்தான் இருக்கிறது. அப்பேற்பட்ட பேராபத்தை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் காத்தல் புரிவானாக. சொன்னதின்படியும் கேட்டதின்படியும் அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்குவானாக. வாஹதவுனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.